மகன் மீது தேவையில்லாத ஒரு பொய்யான கருத்துக்களை செலுத்தி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிறிஸ்தவனை வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். மகன் மீது இருக்கிற எரிச்சல், மகன் மீது இருக்கிற பொறாமையினால் இன்று அவன் செய்யாத ஒரு தவறு எந்த காலத்திலும் யார் சொன்னாலும் அந்த மகன் இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு தவறை செய்யவில்லை. செய்யாத ஒரு தவறு நிமித்தம் அவனை கைது செய்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் செபித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த சகோதரி திட்டமும் தெளிவுமாக என்ன கூறுகிறார் என்றால், ஜான் ஜெபராஜ் குற்றமே பண்ணலை அப்படின்னு வந்து கூறுகிறார். இப்போ இந்த அம்மா நேரில் போய் ஏதோ பார்த்துட்டு வந்த மாதிரி வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து போய் கூறுறாங்க. அப்படின்னா இவங்க தான் வந்து தீர்ப்பு செய்கிறாங்க, நாங்கள் தீர்ப்பு செய்யலை. நாங்கள் என்ன கூறுகிறோம் என்றால் அதை கடவுள் பார்த்து கொள்வார். அதாவது இப்போ இந்த குற்றம் செஞ்சுருக்காரா, இந்த சிறுமிட்டர் பண்ணாரா பண்ணலையா, இதை பற்றியே நாங்கள் பேசலை. அவர் முதல்ல இருந்தே அவருடைய ஊழிய முறைமைகளே தவறு, இது கிறிஸ்துவனுடைய ஊழியமே கிடையாது, இவர்கிட்ட செயல்படுறது கிறிஸ்துவின் ஆவியே கிடையாதுன்னு தான் நாங்கள் வந்து கூறிக்கொண்டிருக்கிறோம். எப்படி அப்படின்னு கேட்பீங்க. அதாவது இயேசு கிறிஸ்து வந்து எதில் சென்றார்? கழுதையில் சென்றார். ஏன் அப்போ அந்த காலகட்டத்தில் குதிரை வண்டி இல்லையா, இல்லை சேரியட் இல்லையா? அப்பொழுதும் இருந்தது. ஏன் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் போனார்? அப்படின்னா அவர் வந்து ஏழைகளுக்காக வந்தார். ஒரு ஏழையை போல ஒரு ஒதுக்கப்பட்டவராக அவர் வாழ்ந்து விட்டு சென்றார் நமக்காக. நீங்களும் அப்படி தான் வாழணும், இந்த ஏழை ஜனங்களுக்காக நீங்கள் வாழுங்கிறத ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு போனார். ஆனால் ஜான் ஜெபராஜை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஏரோப்ளேனில் வருவேன், தங்க நகைகளை கலத்தி போடுங்க, ஸோ BMW காரு, எல்லாத்துலேயுமே சொகுசு வாழ்க்கை. அப்படியே இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததுக்கு நேரெதிரான வாழ்க்கையை வந்து ஜான் ஜெபராஜ் வந்து பண்ணி கொண்டு இருந்தாங்க. அதாவது அப்போதுலேருந்தே சொல்லி கொண்டிருக்கோம், ஒரு கிறிஸ்துவின் ஆவியினாலும் செயல்படலை. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. சங்கீதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, இச்சகம் பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுவார் என்று. அந்த மகனுக்கு விரோதமாய் இச்சகம் பேசுகிற எல்லா நாவுகளையும் என் தேவன் அறுத்து போடுவார். அவன் வளர்ந்து மறுபடி மனையருக்கு ஆசீர்வாதமாயிருப்பான். நம்ம சொல்லுகிறது, இச்சகம் பேசுகின்ற வாயை கர்த்தர் அறுத்து போடுவாராம். அதில் அந்த அம்மாவுக்கு கர்த்தர்னா யாருன்னு தெரியுமா? நான் கேட்கிறேன். இச்சகம் பேசுகின்றது யார்? நான் பார்ப்போம். இந்த அம்மா தான் இந்த இச்சகம் பேசுது. அதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து பாவத்தை கண்டித்து உணர்த்தி ஒரு சீர்படுத்தணும் சமூகத்தை. இது செய்யக்கூடாது, இன்னும் ஹோலினஸில் வாங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு எல்லா ஜனத்தையும் பரிசுத்தப்படுத்துதல் பிரசங்கம் தான் இருக்கணும். அதுதான் வேதம் வந்து கூறுகின்றது. பாவத்தை கண்டித்து உணர்த்தணும் என்று வந்து கூறுகிறது. இந்த அம்மா பாவத்தை கண்டித்து உணர்த்ததா? எவனோ ஒருத்தனுக்காண்டி அவன் பாட்டில் ஏதோ போய் மன உருகி போயிட்டு அவன் பாட்டில் போய் வஞ்சிக்கப்பட்டு போய் இருக்கிற இந்த அம்மா வந்து பாவத்தை கண்டித்து உணர்த்தலை. அவன் பாவம் செய்து கொண்டு இருக்கிறத அவன் லிவிங் டுகெதரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். முதல்ல மனைவியே தள்ளி விட்டுருக்கான். மனைவியை ஏன் தள்ளி விட்டடா? மனைவியோட போய் நீ சேருன்னு சொல்லாமல் அவன் மனைவியை பிரிஞ்சிருக்கிறதுக்கும் அவன் லிவிங் டுகெதராக இருக்கிறதுக்கும் ஆதரவாக பேசிக்கொண்டு இருக்கிறது தான் இச்சகம். அப்புறம் யார் இச்சகமாக பேசுகிறார்கள்? இச்சகம் பண்ணுகின்ற நாவு யாரோடைய நாவு? இந்த அம்மாவுடைய நாவு. இந்த அம்மாவை போன்றவர்கள் நிறைய பேர் சமூக வலத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய நாவை கடவுள் அறுத்து போடுவார். நான் இதற்கு கடவுள் தீர்க்க தரிசனமாக நீங்கள் உரைக்கிறேன். என்றால் இவர்கள் வியாடி கொண்டிருப்பது யாரோட வியாடி கொண்டிருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வீணில வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்னிடத்திலிருந்து வருகிறது நான் பேசவில்லை, கிறிஸ்துவின் ஆவியின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறது. அதனால் ஜாக்கிரதையாக இருந்து, ஜான் ஜெபராஜ் நீங்கள் என்ன உத்தமர்களா அவனை குறித்து பேசுறதுக்கு இப்படின்னு கேட்கின்ற ஒவ்வொருத்தரும், ஜான் ஜெபராஜோட ஆதரவாளர்கள் அத்தனை பேரும், நீங்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவனிடத்திலிருந்து விழுந்து போனவர்கள். நீங்கள் ஒரு மனுஷனுக்காக எழும்பும் போதே நீங்கள் கிறிஸ்துவனிடத்தில் விழுந்து போயிட்டீங்க. தயவு கூர்ந்து அந்த சத்தத்தை கேட்டு ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி விடுங்க. வேத வசனத்துக்கு தயவு கூர்ந்து திரும்புங்க. இது உங்களுக்கு கடைசி கால எச்சரிப்பு.